அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சமான என்ன பலன், நீச்சம் அஸ்தங்கம் வக்ரமான என்ன பலன், அதாவது பலமாக இருந்தால் என்ன பலன் அல்லது பலம் குறைந்து பாதிக்கப்பட்டிருந்தா என்ன பலன், இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படி அமையுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி இதில் சொல்கிற பலன்கள் எல்லாமே லக்னம் லக்னாதிபதி கூட அல்லது தசாபுத்தி நடத்துகிற கிரகத்தோட இந்த 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் பலன்கள் அதிகமாக தெரியும், இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் எந்தளவு பாசிட்டிவாக இருக்குது அல்லது எந்தளவு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் பலன்கள் மாறும். அடுத்து உங்கள் சுயஜாதகத்தில் விதிவிலக்குகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் மாறும். ஆனால் பொதுவான பலன்கள் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போது 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு 5 விஷயத்த உங்கள் முன்ஜென்மத்தில் அல்லது முன்னோர்களால் ஒரு கௌரவத்தோட ரொம்ப அதிகமாக ஒரு பாசிட்டிவோட கலந்து செஞ்சுருக்கீங்க, நடந்திருக்குன்னு அர்த்தம். அது சார்ந்து சிந்திச்சிருப்பீங்க, யோசனைகள் இருந்திருக்கும், எண்ணங்கள் இருந்திருக்கும், சம்பவங்கள் நடந்திருக்கும், செயல்கள் நடந்திருக்கும், தொழிலோ வேலையோ அது சார்ந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் சார்ந்த பதிவு உங்கள் ஆழ் மனசில் கர்மாவாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு 8ஆம் அதிபதி இந்த ஜென்மத்தில் ஆட்சி உச்சமாக இருக்குது. அது என்ன சார் விஷயங்கள் அப்படின்னா, நம்ம பொதுவாக சொல்கிற 8ஆம் இடத்து காரகத்துவங்கள் தான். 8ஆம் இடத்தோட முக்கியமான காரத்துவம் என்ன அப்படின்னா, தீவிரமான ஆராய்ச்சி, தேடுதல். அது ஒரு இன்ஜினியரிங் துறையாக இருக்கட்டும் அல்லது ஒரு சிவிலாக இருக்கட்டும், ஒரு கிராமத்தில் விவசாயம் செய்கிறவராக இருக்கட்டும், கவிதை எழுதுகிறவராக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும், எந்த துறையில் எடுத்தாலும் தீவிரமாக ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக தேடி ஆராய்ச்சி பண்ணி வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கும். அதே போல் நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, அமானுஷ்யம் சம்மந்தப்பட்டது, தத்துவம், கனவு, ஈர்ப்பு விதி, நடக்கிறத முன்கூட்டியே கணிக்கிறது, இப்படியான அனுபவங்கள், செயல்கள், எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த 8ஆம் அதிபதி வலிமையாக இருக்கும். அடுத்து அதீதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற செயல்களில், விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்கும் 8ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கும் அல்லது உச்சமாக இருக்கும். அது உணர்ச்சிகள் அப்படின்னா எல்லாமே தான் சொல்கிறேன். அது போதையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், அல்லது போராட்ட குணமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், பொசசிவாக இருக்கலாம், எல்லா உணர்ச்சியும் சேர்த்து தான். அதனால ஏதோ ஒரு பாசிட்டிவ் அதிகமாக நடந்திருக்கு, அதனால ஆட்சி உச்சம் ஆகிருக்குது. ஸோ இது ஒன்று. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னாலே வெளி உலக, வெளிநாடு, வெளிநபர்கள் தொடர்பு. அப்போது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு புது நபர்கள், புதிய செயல்கள், புதிய இடம், புதிய என்வரான்மெண்ட், அது சார்ந்த செயல்பாடுகள், எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்து கொஞ்சம் ரிஸ்கான, கொஞ்சம் ஆபத்தான, கொஞ்சம் பேராசை மிக்க, கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல முடியாத செயல்களை செஞ்சுருப்பீங்க, நடந்திருக்கும், அது சார்ந்த எண்ணங்கள் இருந்திருக்கும், அது சார்ந்து செயல்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அல்லது எந்த என்வரான்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் ரிஸ்கியான, ஆபத்தான, பேராசையான, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேலையை செயலை செஞ்சுருப்பீங்க. இந்த 5 கேட்டகரியில் ஏதோ 1, 2, 3 தான் நீங்கள் அதிகமாக செஞ்சுருப்பீங்க. அதனால தான் 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்குது. உதாரணத்துக்கு உணர்ச்சி வசப்பட்ட சில செயல்களை செஞ்சுருப்பீங்க அப்படின்னா அந்த 8ஆம் அதிபதியாகவே சந்திரனோ சுக்கிரனோ அல்லது சனியோ செவ்வாயோ வந்திருக்கும். இப்போ அதிகமான தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா மறைவு ஸ்தானங்களில் அந்த 8ஆம் அதிபதி போய் சம்மந்தப்பட்டிருக்கும், அல்லது மறைவு ஸ்தானாதிபதி அல்லது ராகு கேது அல்லது குரு சனி சம்மந்தப்பட்டிருக்கும். அதே போல் ஆன்மீகம், ஆராய்ச்சி, தத்துவம், ஈர்ப்பு விதி இதெல்லாம் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா ஒரு திரிகோணாதிபதிகள் அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கும், அல்லது திரிகோணாதிபதியாகவே அந்த 8ஆம் அதிபதியும் வந்திருக்கும், அல்லது குரு சம்மந்தப்பட்டிருக்கும், குருவாகவே இருந்திருக்கும், அல்லது சனி சம்மந்தப்பட்டிருக்கும். இப்படி எந்த கிரகம், எந்த பாவகம் அந்த 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கோ அது சார்ந்த செயல்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 விஷயங்களில் எதெல்லாம் செஞ்சீங்களோ அதுக்கான கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குது. அப்போது அதுக்கான கண்டென்ட், யோசனை, எண்ணம், ஐடியாலஜி, கருத்து, எமோஷன் எல்லாமே ஆழ்மன பதிவாக, ஆழ்மன கர்மாவாக உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால உங்கள் ஜாதகத்தில் இப்போது அந்த அமைப்பு வந்து இருக்குது. அது இந்த ஜென்மத்திலையும் அதே மாதிரி எண்ணத்தை வெளிப்படுத்தும், குணத்தை வெளிப்படுத்தும், ஐடியாலஜியை வெளிப்படுத்தும், எமோஷனை வெளிப்படுத்தும். அப்போ அதே மாதிரி சம்பவங்களை நீங்கள் யோசிப்பீங்க, செயல்படுவீங்க, ஈர்ப்பீங்க. அப்போ தசாபத்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இதைத்தான் ஜோசியர் இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கா, இந்த சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறாரு. அப்போது ரியாலிட்டி என்ன, முன்னாடி நடந்ததோட கண்டென்ட்டை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அப்போது
முன்னாடி நடக்கிறத மட்டும்தான் வெளிப்படுத்தணுமா, புதுசாக நம்ம வெளிப்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் நடக்கணும், இப்படித்தான் நடக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி நேச்சரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்தது இப்போ நடக்குது அப்படின்னா, இப்போ என்ன நம்ம முயற்சி பண்ணுறோமோ, எப்படி நினைக்கிறோமோ, எப்படி சிந்திக்கிறோமோ, எப்படி ஐடியாலஜி வச்சுருக்கோமோ, அது அடுத்த சில வருடங்களில் வெளிப்பட போகுது. பிரபஞ்சத்தோட நேச்சரோட விதியே என்ன அப்படின்னா, என்ன கொடுக்குறோமோ அதனோட ரிசல்ட் வரும். நியூட்டன்ஸ்லாம் மாதிரி வாட் யூ கிவ் இட் வில் ரிஃப்ளெக்ட். அப்போது இப்போ என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற பலன்கள் வரும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஓரளவு உண்மை, முழுமையான உண்மை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நம்ம இப்படி இருந்ததுனால இப்படி நடக்குது, இனிமேல் இப்படி இருக்க போகிறதுனால இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அணுகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, 8ஆம் இடத்துல பாதிக்கப்பட்ட கிரகங்கள் இருந்தாலோ, 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒருத்தனுக்கு திருட்டு புத்தி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கிரக அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 8ஆம் இடம் அதிகமாக லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கு, சனி செவ்வாயோட அல்லது ராகுகேதுவோட ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டு அவனுக்குள்ள திருட்டு புத்தி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவர் திருடனை தான் ஆகணுமா, திருட தான் செய்யணுமா? அப்படி உங்கள் வீட்டில் திருடுனா ஏற்றுப்பீங்களா? அப்போது திருட்டு குணத்துக்கான அதிர்வு, எண்ணங்கள், நோக்கங்கள், எமோஷன் அவருக்குள்ளே இருக்குது. அதே நோக்கத்தை, அதே எண்ணத்தை, அதே வைப்ரேஷனை நீங்கள் சரியான இடத்துல பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது அவரை அடுத்த லெவல் கொண்டு போகும். உதாரணத்துக்கு இந்த திருட்டு புத்தியை சைக்காலஜியில் பயன்படுத்தினாருன்னு வச்சுக்கோங்க, அது சூப்பராக செயல்படும். ஆராய்ச்சியில் பயன்படுத்தினாருன்னா அதுவும் சூப்பராக செயல்படும். தேடலுக்கு பயன்படுத்தினாலோ, ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தினாலோ, தத்துவம், ஃபிலாசபி, இப்படி முக்கியமான விஷயங்களுக்கு இந்த திருட்டு குணம் இருக்கிற ஒரு நபர் அதே எனர்ஜியை இதுக்கு பயன்படுத்தினாருன்னா அதுக்கு எந்தளவு ரிசல்ட் தருதோ அதை விட பல மடங்கு ரிசல்ட் தரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது 8ஆம் இடத்துல எந்த கிரகம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது கொடுக்குற எனர்ஜியை, எண்ணத்தை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை நீங்கள் சரியான இடத்துல பயன்படுத்தினீங்க அப்படின்னா சரியான ரிசல்ட் தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ உங்களுக்கு 8ஆம் அதிபதி நீச்சமாயிருச்சு அப்படின்னா தகுதி குறைவான ஏதோ ஒரு செயலை செஞ்சுருப்பீங்க. நம்ம முன்னாடி சொன்ன அந்த 5 செயல்களில் தகுதி குறைவான செயல் அல்லது அளவு குறைவான செயலை செஞ்சுருப்பீங்க. அது சார்ந்த எண்ணங்கள் இருந்திருக்கும், அதனால அந்த கிரக அமைப்பு வந்திருக்கு. அதே போல் 8ஆம் அதிபதி வக்ரமாக இருக்குது, 8ல் ஒரு வக்ர கிரகம் இருக்குன்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த 5 விஷயத்தில் குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சிறப்பாக செயல்பட்டுருப்பீங்க. மற்ற இடத்துல ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருப்பீங்க, சரியாக செயல்பட்டுருக்க மாட்டீங்க, நெகட்டிவாக இருந்திருப்பீங்க. அதே போல் 8ஆம் அதிபதி அஸ்தங்கம் இருந்தது அப்படின்னா யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த முன்னாடி சொன்ன 5 விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டுருப்பீங்க, பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நெகட்டிவான விளைவுகள் ஏதாவது நடந்திருக்கும். ஸோ 8ஆம் அதிபதி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்த கண்டென்ட்டு, அது சார்ந்த இன்சிடென்ட்டு நடந்திருக்கு, அது சார்ந்த எண்ணம், வைப்ரேஷன், கர்மப்பதிவு நமக்குள்ளே இருக்குது. அது இப்பையும் அதே மாதிரி எண்ணத்தை, குணத்தை, எமோஷனை வெளிப்படுத்த ட்ரை பண்ணும். ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன லாஜிக் படி முயற்சி பண்ணும்போது இப்போ என்ன ட்ரை பண்ணுறோமோ அது எதிர்காலத்தில் ரிசல்ட் தரும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சரியான பலன்கள் நடக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சார் முழு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி பயன்படுத்தி பாருங்கள். 8ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் நிர்பந்தம் இல்லாமல் செயல்பட்டு பாருங்கள், பேராசை இல்லாமல் செயல்பட்டு பாருங்கள், நேர்மையாக செயல்பட்டு பாருங்கள், ஒரு ஃப்ரீடமோட, சுதந்திரத்தோடு செயல்பட்டு பாருங்கள், அதுக்கான டைம் கொடுத்து ப்ரெஷர் இல்லாமல் செயல்பட்டு பாருங்கள், இயற்கையோட விதிக்கு உட்பட்டு யாரையும் தொந்தரவு பண்ணாமல், இயற்கையை அழிக்காமல், உங்களையும் ஓவராக டிஸ்டர்ப் பண்ணாமல் 8ஆம் இடம் சார்ந்து செயல்பட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஜாதகத்தில் நீச்சமாக, 8ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் சரி, வக்ரமாக இருந்தாலும் சரி, அஸ்தங்கமாக இருந்தாலும் சரி, பக்காவாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் இருக்கே தவிர முன்னாடி நடந்த விஷயங்களோட பதிவு அப்படியே வெளிப்படணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஸோ 8ஆம் இடம் வலுத்திருந்தால் அது சார்ந்த தேடல், ஆராய்ச்சி, ஆன்மீகம், சைக்காலஜி, மக்கள் சேவை அப்படின்னு பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிங்க. நெகட்டிவாக இருந்ததுனாலும் அது சார்ந்த சரியான விஷயங்களை அல்லது சரியான இடத்துல பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது, சரியான அப்ரோச்சில் ஆரம்பிக்கும்போது 8ஆம் இடம் எப்படி இருந்தாலும் நல்ல பலன்கள் தரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. இப்படியான பாதையை நோக்கி நீங்கள் பயணப்படணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இது மாதிரி மொத்த ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் டீட்டெயில்டாக எப்படி செயல்படும், என்ன குணத்தை கொடுக்கும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆடியோ வாங்குறவங்களுக்கு பணம் ஈர்ப்பு சார்ந்த பயிற்சிகள் இலவசமாக தொடர்ந்து வழங்கப்படும்.
அதுவுமே தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க.